நாமக்கல் மாவட்டம் வரகூரில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்தார். அது தொடர்பாக மாவட்ட கல்வி அலுவலர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். துரைசாமி, மாவட்ட கல்வி அலுவலர் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணையில ஈடுபட்டு இருக்காங்க. விசாரணையுடைய நிலவரம் என்ன? அதாவது ஆனந்தி, நேற்று சம்பவம் நடந்தது. அதாவது நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அடுத்த வரகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இருவருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் பள்ளி வகுப்பறையிலேயே இருவர், அதாவது உயிரிழந்த ஆகாஷ் என்பவரின் செருப்பை பள்ளியில் சக மாணவர் ஒருவர் எடுத்து மறைத்து வைத்ததாகவும் அது குறித்து கேட்டதில் இரு மாணவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் அந்த சக மாணவர் தாக்கியதில் ஆகாஷ் மயக்கமடைந்த நிலையில் அவரை அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். அப்போது அவர் உயிரிழந்ததாக தெரிவித்து அடுத்து அவர் உடல் தற்போது நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து எருமப்பட்டி காவல்துறை விசாரணை நடத்தி வந்தாலும் கூட இந்த பள்ளியில் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்றில் பள்ளி வகுப்பறையிலேயே மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து மாவட்ட கல்வி அலுவலர் விஜயன் அவர்கள் தற்பொழுது பள்ளியில் விசாரணை நடத்தி வருகிறார். அவர் என்ன விசாரணை நடத்தி பட்டால் இந்த மாணவன் உயிரிழப்புக்கு காரணம் என்ன, அந்த வகுப்பறையில் யார் ஆசிரியர்கள் இருந்தார்கள், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் வகுப்பறையில் இருந்த சக மாணவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த மாணவன் எப்படி உயிரிழந்தார், அதற்கு என்ன காரணம், எதற்காக இவர்கள் இருவரும் தகராறில் ஈடுபட்டு அடித்துக் கொண்டார்கள், தாக்கிக் கொண்டார்கள் என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார். முழுமையான விசாரணை இனி தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேல் ஆகும். அதன் பின்னர் தான் தெரிய வரும் என்றும் மாவட்ட கல்வி அலுவலரிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து பேசுவதற்காக இறந்து போன மாணவரின் உறவினர் ராஜ்குமார் மீடியா இருக்க. சார், இப்போ இந்த சம்பவம் பற்றி என்ன சொல்றீங்க? இந்த மாணவர் பள்ளி, அதாவது அரசு பள்ளி வகுப்பறையிலேயே மாணவன் உயிரிழந்திருக்கிறது எப்படி பார்க்க? வகுப்பறையில் நேற்று 4 மணி 10 நிமிடம் மாலையில் 8வது பாட வேலை வேதியியல் பிரிவு டைமில் தான் மாணவர்களுக்குள்ளே சிறிய கைகலப்பாகி உயிரிழந்திருக்கதா தகவல் சொல்லியிருக்காங்க. அரசுக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கக்கூடியதான், அரசுக்கிட்டையும் மாவட்ட நிர்வாகத்துக்கிட்டையும் கல்வி நிர்வாகத்துக்கிட்டையும் கல்வித்துறை அலுவலர்கள்கிட்டையும் நாங்கள் கேட்டுக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல பாட வேலையில் பள்ளியில் ப்ரெசண்ட் ஆகி பள்ளியில் வேலை நாளில் இருந்தோம், பாட வேலைக்கு போகாத சம்பந்தப்பட்ட வேதியியல் ஆசிரியர் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும். இரண்டாவது, இன்றைக்கி பார்த்தோம்னாங்க அனைத்து பகுதியிலுமே எல்லா பள்ளிகளிலுமே மாணவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கி தமிழகம் முழுவதுமே பார்த்தோம்னா ஒரு ஆக்ரோஷமான மனப்போக்கு இருக்குது. இந்த ஆக்ரோஷமான மனப்போக்கை தவிர்க்க கல்வித்துறை நீதி போதனை வகுப்புகளை வாரத்துக்கு 2 முறை முறைப்படி செயல்படுத்தணும். அதே போல் பார்த்தோம்னா கொஞ்சம் மாணவர்கள் தவறான வழியில் போகக்கூடிய மாணவர்களை பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அடையாளம் கண்டு அவங்களுக்கு உளவியல் ரீதியான ஒரு ஆலோசனை வழங்கணும். அதுக்கு காவல்துறையும் கல்வித்துறையும் இணைந்து செயல்படணும்னு கேட்டுக்கிறோம். மேலும் இன்னைக்கு மாணவர் இறந்திருக்கிறாரு, அவருடைய குடும்பத்துக்கு நிதியுதவி அரசு கொடுக்கணும். சம்பந்தப்பட்ட பள்ளி அந்த வேதியியல் பாட ஆசிரியர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதாவது அவர் என்ன குறிப்பிட்டார் என்று பார்த்தால், இந்த பள்ளி பாட வேலையில் சக வகுப்பறையில் ஆசிரியர் இருந்தால் இது போன்ற சம்பவம் நடந்திருக்காது, அந்த வேலையில் ஆசிரியர் வகுப்பறை இல்லாதனால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்காம், அதுமாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். இந்த சூழ்நிலையில் அந்த இருந்த மாணவரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறுகிறார். இந்த நிலையில் மாணவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தற்பொழுது நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அவரிடம் இன்னும் புகாரை பெற்று அதன் பின்னர் தான் பிரேத பரிசோதனை நடைபெறும் கூறப்படுகிறது. ஆனந்தி, பள்ளியின் உள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கு. மாணவர்கள் இது போன்ற வன்முறை செயல்களில் ஈடுபடாமல் இருக்கணும், அதற்கான ஒரு விழிப்புணர்வும் அந்தந்த அரசு பள்ளிகளையும் வழங்கப்படணும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி துரைசாமி.